ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர் கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி ஒருத்தர் தான் இந்தியாவ ஒத்த கையில தூக்கி நிப்பாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி பாலிவுட்ல இருக்கிறவங்க, ஏன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில நடிகர்களே மோடி புராணத்த தான் தொடர்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்திய வேணும்னே கட்டங்கட்டி பப்பு அப்படிங்கிறது ஒரு பேரோட பாஜக சித்தரிக்க முயற்சி செஞ்சாங்க. பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி கூட செஞ்சாங்க. ஆனா, இன்றைக்கு மக்கள் மத்தியில மோடிய மக்கள் புறந்தள்ளியிருக்கிறாங்க. ராகுல் வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய விடுதலை நாயனாக மக்கள் மத்தியில உருவெடுத்திருக்கிறாரு. ஒரு பெரிய தலைவராக. பாலிவுட்ல இருக்கக்கூடிய சில நடிகர்கள் ராகுல் காந்திய இப்ப புகழ்ந்து பேசத் தொடங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே விராட் கோலியிலிருந்து பல நடிகர்கள் வந்து மறைமுகமா பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு சைஃப் அலி கான் வந்து ஓப்பனாவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. ராகுல் காந்தியினுடைய பிரேவ் அவருடைய தைரியத்த பார்த்து நான் பாராட்டுறேன், வியக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாற்றத்திற்கான காரணங்கள் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது கடந்த ஒரு குறிப்பா இந்த பிஜேபியினுடைய ஆட்சியின் இந்த 10 ஆண்டுகால ஆட்சியை அவர் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வந்திருக்கிறார். அதற்கு பிறகு உங்களுக்கு அவர் முதல் முறை கூட அவருடைய பேச்சுக்கள் பயங்கரமா விமர்சிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்துக்குள்ள அவரு எள்ளி நகையாடப்பட்டார். காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த வாரிசு, தொடர்ந்து இவங்க தான் வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற மாரியான குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனால் அதை தாண்டி அரசியல் ரீதியாக அவருடைய நகர்வுகள் கடந்த 2, 3 ஆண்டுகளாக மாறி இருக்கிறது. குறிப்பா இந்த நாடு முழுவதும் அவர் போன அந்த யாத்திரை, கன்னியாகுமரி வரைக்கும் சென்ற அந்த யாத்திரை, அதற்கு பின்னான அவருடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவுல நாட்டுல பேசுபொருளாக மாறியிருக்கு. இப்போது தேர்தல் காலத்துல அவங்களுடைய தேர்தல் அறிக்கைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை மாதிரி இருக்குன்னு குற்றம் சாட்டுகிற அளவு, அதாவது பிஜேபி குற்றம் சாட்டுது. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைங்கிறது நமக்கு நல்லதுதான். அது மக்கள் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அப்படி சொல்லுகிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சியில் பல மாற்றங்களை ராகுல் காந்தி இன்றைக்கு கொள்கை ரீதியாக கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமார் ஆ அப்படி பல கல்லூரியில கல்லூரி மாணவர் தலைவராக இருந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை நோக்கி போனாங்க. இப்ப நம்ம ஊர்ல கூட ரஞ்சித் போய் பார்த்தாரு. அங்க போய் காங்கிரஸ்ல இணைந்து கொள்றாருங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்தது. நம்ம இளைய தளபதி விஜய் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிறவர் போய் பார்த்தாரு. இப்படி பலரும் ராகுல் காந்திய போய் பார்த்தாங்க. அந்த அந்த பீரியட்ல ஒரு பெரிய அளவுல அந்த நகர்வு நடந்தது. பல அ வட மாநிலங்கள்ல பெரிய அளவுல நடந்தது. பலரும் போய் சேர்ந்தாங்க. தென்னகத்துல கொஞ்சம் குறைவு தான். ஆனாலும் பேசு பொருளாக இருந்தது. நீங்க தலித் லீடர்ஸ் போய் சேர்ந்தாங்க. அ சுயேட்சையாக நின்னு பெரிய அளவுல வாக்கு வாங்கி வெற்றி பெற்ற ஒருவர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்படி பல மாற்றங்கள் நடந்து வந்தது. அதே போல தான் இன்றைக்கு உங்களுக்கு குத்துச்சண்டை வீராங்கனைகள் இன்றைக்கு நேரடியா அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் ராகுலினுடைய இந்த அ அ இந்த ஓராண்டு, ஈராண்டுக்குள் அவர் வைத்திருக்கிற இந்த பொலிட்டிக்கல் கருத்துக்களுக்கான ஒரு ஏற்பு, ஒரு நம்பிக்கையை தான் காட்டுது. அப்படிதான் குறிப்பா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அவர் கையில் எடுத்திருப்பது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். எங்களுடைய ஒ ஒட்டுமொத்தமா கடந்த 75 ஆண்டுகளாக இந்திய அரசியலில், இந்திய பொருளியலில், சமூக சூழலில் நாம் செய்திருக்கிற இந்த ஆட்சி எல்லோருக்குமானதாக இருக்கிறதா? எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருக்கிறதா? அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதை நாங்களே பரிசீலிக்கிறோம் அப்படின்னு பல மாற்றங்கள கட்சிக்குள்ளேயும் கொண்டு வராங்க. இப்ப பல இடங்கள்ல தலித்த லீடர்ஸா கொண்டு வராங்க. பெண்கள முன்னிறுத்துறாங்க. அந்த மாரி இளைஞர்கள கொண்டு வராங்க. அது முக்கியம். பல பல இடங்கள்ல இளைஞர்கள கொண்டு வராங்க. அப்படி கட்சிக்குள்ளும் பல மாற்றங்களை கொண்டு வராங்க. அதுபோல அவர்கள் நிர்வாக ரீதியாக சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதுல ஒரு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து, அதன் அடிப்படையில இந்த சமூக நீதி பிரச்சனைகள கையாளணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு துறை வாரியாக நீங்க செயல்படுத்துகிற திட்டங்களை கூட இந்த சாதிவாரிய கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் நீங்க பண்ணணும். அப்படிங்கிற ஒரு ஒரு புதிய பார்வையை ராகுல் காந்தி குடுத்திருக்கிறார். இது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ஏற்புத்தன்மையை பெறுகிறது. ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் ச கோடிக்கணக்குல சம்பாரிச்சு போட்டா கூட, அதை யார் யாருக்கு
என்ன தேவைங்கிற அளவுல பிரித்து கொடுப்பது தான் ஒரு சரியான குடும்ப தலைவனாக இருக்க முடியும். அதத்தான் வந்து ராகுல் காந்தி ஒரு அரசியல்ல சொல்றாரு. யா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக எந்த சமூக பிரிவினர் என்ன ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க, சமூகத்துல என்ன என்ன மாதிரியான அவர்களுடைய பங்களிப்பு இருக்கு, அவங்களுடைய வேலை என்ன, வேலைவாய்ப்பு என்னவா இருக்கு, அவங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கு, பொருளாதார சூழ்நிலை என்னவா இருக்கு, வீடுகள் என்னவா இருக்கு, நிலம் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு திருப்பி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய தேவை என்ன? அப்படின்னு நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்கு. அப்படிங்கிற ஒரு ஒரு சரியான அடிப்படையான விஷயங்கள வந்து அவர் முன் வச்சிருக்கிறார். இது பெரிய அளவுல மக்கள் கிட்ட வந்து ஏற்பை பெற்றிருக்கு. இன்னொரு புறம் மோடியை பற்றி வாய் திறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தோடு அவங்க வந்து தொடர்ந்து 2 முறையும் ஆட்சிக்கு வந்தாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால வந்து அவங்க வந்து ஊடகங்களை கைப்பற்றிக் கொண்டு, அதிகார வர்க்கத்தை கையில் வைத்துக் கொண்டு, எல்லாவித அடக்குமுறைகளும் செய்தாங்க. யாருமே வந்து மோடிய எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ வந்து பிரகாஷ் ராஜ் மாதிரியான எல்லாத்தையும் என்னானாலும் பரவால்ல, உயிரே போனாலும் பரவால்லங்கிற மாதிரியான ஒரு சில நடிகர்கள் தான் வந்து அல்லது ஒரு சில பிரபலங்கள் தான் வந்து மோடியை எதிர்த்து பேசுவதற்கான துணிச்சல் இருந்தது. மற்ற பல பேர் அதாவது பெரிய அளவுல நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார் ஷாருக் கான். ஷாருக் கானுடைய மகன் கைது மிகப்பெரிய அளவுல நெருக்கடிக்கு உள்ளப்பட்டார். அவர் கூட பெரிய அளவுல அவர் வாய் திறந்து பேச முடியாத ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அப்படி நம்ம நெறைய பேர சொல்லலாம். இந்தியா முழுக்க பலர் வந்து இஸ்லாமியர்கள் என்பதற்காக அல்லது மோடி அரசுக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதற்காக பல்வேறு வித நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. ஆனா வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு அனைத்து அதிகாரங்களும் பொருந்தியவராக மோடி திகழ்ந்தார். அந்த எண்ணிக்கை வந்து இன்றைக்கு குறைந்து இருக்கிறது. அவங்களுடைய 400 பார் முழக்கம் தோற்று போயிருக்கு. ஊபி போன்ற அவங்களுடைய அ இந்த பெல்ட்லயே போ போ பெல்ட் என்று சொல்லக்கூடிய, இந்துத்துவ பெல்ட் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய கோட்டைக்குள்ளேயே சறுக்கல் ஏற்பட்டிருக்கு. அசைவுகள் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி வெகுவாக சில இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படிங்கிறது மோடிய வந்து எதிர்க்க முடியும். மோடியை எதிர்த்து நம்மளால வெற்றி பெற முடியும். அப்படிங்கிற தைரியத்தை நாட்டு மக்களுக்கு குடுத்திருக்கு. அதுதான் அதனுடைய பேச்சாகத்தான் இன்றைக்கு வந்து எல்லோரும் தங்களுடைய எதிர்ப்பை அல்லது அதிருப்தியை தெரிவிக்கிற ஒரு கட்டம் வந்திருக்கு. நீங்க சொன்ன மாரி கோலிக்கு பல அதிருப்திகள் இருந்தது. ஆ ஜடேஜா மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ந்து இதுல இருக்கிறாங்க. நீங்க வந்து நேரடியா அவர்களுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கிற அவருடைய மகன்களோ, அல்லது அமைச்சருடைய மகன்களோ, நேரடியா அந்த கமிட்டியில இருக்கிறாங்க. இயக்குனராகவோ, அல்லது சங்க தலைவர்களாகவோ, கிரிக்கெட் சங்க தலைவர்களாகவோ நியமிக்கப்படுறாங்க. இப்போ அது குறித்து இப்போ கிரிக்கெட்டுக்குள்ள அந்த நடக்கிற விஷயங்கள கூட நேரடியாக சொல்லுகிற ஒரு துணிவு வந்து அங்க இருக்கிறவங்களுக்கே இல்ல. அப்போ கேப்டனாக கோலி இருந்தபோது, அவருக்கு நெறைய சிக்கல்கள் இருந்தது. அதை வெளிப்படுத்துகிற ஒரு சுயேட்சையா செயல்படுகிற ஒரு தன்மையே வந்து அவருக்கு மறுக்கப்பட்டுச்சுங்கிறதெல்லாம் வந்தது. அதையெல்லாம் சொல்ல முடியாத ஒரு நிலைமை அன்றைக்கு இருந்துச்சு. இன்றைக்கு அந்த துணிவும், தைரியமும் இந்த தோல்வி 2024 நாடாளுமன்ற தேர்தலினுடைய தோல்வி வந்து அ புதிய ஒரு வேகத்தை நாட்டு மக்களுக்கு குடுத்திருக்குன்னு தான் நம்ம இத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தோழர். இப்போ ராகுல் காந்தி அவர்களே பல இடங்கள்ல இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறாரு. மோடிய வந்து மனதளவுல, அதாவது உளவியல் ரீதியாக சுக்குநூறா உடைச்சுட்டோம். நான் கடவுள், விஸ்வகுரு, 56 இன்ச்சு அப்படிங்கிற பிம்பம் எல்லாமே இப்ப சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. மக்களே வந்து ஒரு மாயையிலிருந்து விடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்கிறாரு. ராகுல் காந்தி பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒண்ணுமே கிடையாது. 0. ராகுல் காந்தி அப்படிங்கிற பேர் வேணா, அதையும் இவங்க எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணுமோ பண்ணியிருக்கிறாங்க பாஜக. அது எல்லாத்தையும் மீறி கட்சியையும் வளர்த்து 52 சீட்லருந்து 49 சீட்லருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 99 சீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அ மிகப்பெரிய அளவுல ஆர்எஸ்எஸ் அமைப்பையும், பாஜகவையும் ஒரு ஒரு கதிகலங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்தியா கூட்டணி அமைக்கிறதுக்கு காரணமானதுலருந்து, பேர் வைக்கிறதுலருந்து எல்லா விஷயத்திலயும். அவருக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த இடதுசாரி சமூக நீதி பார்வை அப்படிங்கிறது, மக்களுக்கும் ஓரளவுக்கு அவர் மீது நம்பிக்கை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக உருவாகி இருக்கிறது. இது அடுத்த காலகட்டத்தில எந்த அளவுக்கு பெருகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
இந்த ஒற்றை விஷயம் போதும். இந்த அனைவருக்குமான வளர்ச்சின்னு மோடி மோடியினுடைய முழக்கம் 2ஆம் முறை ஆட்சிக்கு வந்தபோது அவருடைய முழக்கமே அதுதான். எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது. அப்புறம் வந்து பேட்டி பேட்டி கே ஏதோ ஒண்ணு ஹிந்தியில பேட்டி சொல்லுவாரு அவரு. பச்சாவ். ஆமா. அது மாரி பெண்களுக்கான ஒரு வளர்ச்சிய கொண்டு வருவோம் அப்படின்லாம் முழக்கங்கள், வெற்று முழக்கங்களா இருந்துச்சு. அதையெல்லாம் வந்து அ உண்மையிலேயே ஆய்வுபூர்வமாக நாட்டுல வந்து என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிற ஒரு பரிசீலனை அடிப்படையில ஒரு தேர்தல் அறிக்கை ரொம்ப விளக்கமான தேர்தல் அறிக்கையா இருந்துச்சு. அதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சிதம்பரம் போன்றவர்களுடைய பங்கு முக்கியம். அவங்க வந்து தமிழ்நாட்டு அல்லது தென்னிந்தியாவினுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு, அதனுடைய அரசியல் எப்படி இருக்கு? அவங்க எப்படி போய் இந்த சமூக நலத் திட்டங்களை எப்படி செயல்படுத்தி இருக்கிறாங்க? அப்படிங்கிற ஆய்வுகள் எல்லாம் பண்ணி தான் வந்து இந்த அறிக்கைய வந்து அவங்க தயாரிச்சிருந்தாங்க. அதுபோல அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இவங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கு. இப்போ அடுத்தடுத்த தேர்தல்கள்லயும் அத வந்து பார்க்குறாங்க. இப்போ ரொம்ப முக்கியமா என்னன்னா, எல்லா தேர்தல்கள்லயும் வரப்போகிற எல்லா தேர்தல்கள்லயும் காங்கிரஸுக்கு சாதகமான சூழ்நிலை வருது. சில ஆமா. இடங்கள்ல சின்ன சின்ன சறுக்குகள் இருக்கலாம். இப்போ வந்து காஷ்மீர்ல ஒரு சிறப்பான கூட்டணி அமைந்து அவங்க தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. இவர் கூட கெஜ்ரிவால் கூட சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். இப்போதைக்கு சில முரண்பாடுகள் இருக்கு. அவரு தனிச்சையா செயல்படணும்னு நெனைக்கிறாரு. மற்றபடி தேர்தல் காலங்கள் ஒட்டி வரும்போது சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரால நல்ல கூட்டணி அமைந்து விட்டது. ஹரியானாவுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து மத்திய பிரதேசம் வரப்போகுது. பல இடங்கள்ல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இதற்கு முன்பு காங்கிரஸ் திமுக வந்து உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலத்துல இதற்கு முன்பு கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தல்ல காங்கிரஸ் இல்லாமலே நம்ம ஜெயிக்கலாம். காங்கிரஸ் எதுக்கு தேவையில்லாத அணி அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைகள்லாம் இல்ல. காங்கிரஸோடு சேர வேண்டிய கட்டாயம் ஒரு அ பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலயும், ஒரு சமூக நீதியின்பால் நம்ம வந்து நிக்கணுங்கிற அடிப்படையிலயும் காங்கிரஸினுடைய தேவை வந்து பல கட்சிகள் வந்து இன்னைக்கு புரிஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து சென்றவர்களே மீண்டும் காங்கிரஸ்ல இணையலாமா? உங்களுக்கு இதுல காஷ்மீர்ல குலாம் நபி ஆசாத் தனியா கட்சி தொடங்குனாரு. அவர் இன்னைக்கு சைலன்ட் மோடுக்கு போயிருக்காரு. அது பலராலும் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக அவர் வந்து சைலன்ட் மோடுக்கு போயிருக்காருன்னு சொல்றாங்க. தேர்தலுக்கு பின் அவர் இணைவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். அதுபோல இங்க சரத்பவார் தேசியவாத காங்கிரசுடைய தலைவர், நிறுவனர் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து கட்சி ஆரம்பிச்சவரு. அவர் இன்றைக்கு அவங்க மகளும் சரி, அவரும் சரி பல இடங்கள்ல பேசுறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் எங்களுக்கும் வேறுபாடு இல்லை. காங்கிரஸ் கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் ஒன்றுதான் அப்படின்னு பேசுறாங்க. சமீபத்துல அவங்களுடைய மகள் ஒரு கூட்டத்துல பேசும்போது, காங்கிரஸில் நாங்கள் இணைவதற்கான காரணங்கள் இருக்கு. அது ஒண்ணும் தவறு இல்ல அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இப்போ பல மாற்றங்கள் வந்து காங்கிரஸை நோக்கி நகர்கிற ஒரு மாற்றங்கள் இன்றைக்கு வந்திருக்கு. அது உங்களுக்கு இந்த இந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற எண்ணம். இன்னொரு பக்கம் நாடு நெருக்கடியில் சிக்கி இருக்கிறது அப்படின்னு உ புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்தியா டுடேனுடைய பத்திரிகை ஒரு ஒரு நிகழ்ச்சியில சிதம்பரம் கிட்ட இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படுது. அவர் மிக தெளிவா பதில் சொல்றாரு. அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கிறாங்கன்னு நீங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதற்கு என்ன அடிப்படை இருக்கு? அப்படின்லாம் கேட்கிறாரு. நாம அந்த கண்கூடா இன்னைக்கு பார்க்கிறோம். ஏற்கனவே அவங்க பல திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல கிட்டத்தட்ட 18 திருத்தங்கள் முன் வச்சிருக்கிறாங்க. அதுல 12 திருத்தங்கள் அடிப்படையே மாற்றக்கூடிய ஒரு ஒரு திருத்தங்களா அமையும். மத்திய மாநிலத்துக்கு இடையிலான உறவுகள், அதிகாரங்கள் அதெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படும். ஆ ஆட்சி பொறுப்புல வந்து நீங்க ஆட்சியே வந்து மாநில அரசு, மத்திய அரசுங்கிற ஒரு அதிகார மையமாக இல்லாமல், ஒட்டுமொத்தமா முனிசிபல் வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோல் தான். மத்திய அரசினுடைய கண்ட்ரோல் தான் என்கிற அளவுக்கு மாறும். சட்டமன்றத்தை அவங்க நினைத்தா நடத்தலாம். அது நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு முழக்கம். ஆனா அதற்கு கீழ் இந்த ஷரத்துக்கள்லாம் என்னவா இருக்குன்னா, இடையில ஆட்சி கலைச்சுச்சுன்னா மீண்டும் தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு ஷரத்து கொண்டு வராங்க. மீண்டும் நடத்தும்போது எப்படி மீண்டும் நாடு முழுவதுக்கும் நடத்த போறதில்ல. ஒரு சட்டமன்றத்துக்கு தான் நடத்த போறீங்க. இப்பவும் அதானே நடந்துட்டு இருக்கு. அப்போ என்ன மாற்றம் வந்துற போகுது? அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. இப்படி வந்து
ஒட்டுமொத்தமா ஆ அரசியலமைப்பு சட்டம் இன்னையிலிருந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய சூழல் இல்ல. ஆனால் மெல்ல மெல்ல அதை நீர்த்துப் போகிற, அதனுடைய ச நோக்கங்களை சிதைக்கிற, இப்ப இடஒதுக்கீட்டை காலி பண்ணுவதற்கு இடபிள்யூஎஸ் வந்திருக்கு. அதுபோல மதச்சார்பின்மையை காலி பண்ணுவதற்கு பல பல விஷயங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. நீதிமன்றங்களை கொண்டு அ அதாவது 500 ஆண்டுகளாக இருந்த ஒரு மசூதியை இடித்து அதில் வந்து இந்தியாவின் கூட்டு மனசாட்சி அல்லது இந்துக்களின் மனசாட்சிக்காக, நம்பிக்கைக்காக நாங்க வந்து அத இடிக்கிறோம். அதுல வந்து கோயில கட்டி குடுக்கிறோம்னு கட்டி குடுக்குறாங்க. இதுல கான்ஸ்டிடியூஷன் எங்க வந்துச்சு? அப்துல் குருவை வந்து இந்தியாவின் கூட்டு மனசாட்சி தூக்கிலிடுதுன்னு சொல்லி நீதிபதிகள் தீர்ப்பளிக்கிறாங்கன்னா, இப்ப எதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ங்கிற கேள்வி வருதுல்ல. அப்படி பல வழக்குகள் இன்றைக்கு வந்து வருது. நீதிமன்றங்களே வந்து சட்டங்களை மதிக்காமல், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல், அதை வைத்து தீர்ப்பு வழங்காமல், இந்தியாவினுடைய கூட்டு மனச்சாட்சி என்பது, இந்துக்களுடைய நம்பிக்கை என்பது, ராம்லல்லா என்கிற ஒரு ஒரு குழந்தை கதாபாத்திரம், ஒரு சிலை வந்து கேஸ்ல சேர்க்கப்படுது. அது வந்து ஒரு தரப்பாக சேர்க்கப்படுது. இதெல்லாம் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு? இதெல்லாம் தான் வந்து இந்தியாவை மாற்றுவதற்கான, இந்துத்துவ இந்தியாவாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுது. அதுல அடிப்படை உண்மைகள் இருக்கிறத வந்து இன்றைக்கு மக்கள் புரிந்து கொள்றாங்க. இது வந்து பெரிய மாற்றத்தை பிஜேபி என்கிற சக்தியை நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக துடைத்தெறிகிற ஒரு 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 முயற்சி வந்து வரும். அதற்கு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு முன்னணி சக்தியாக நின்று அதை வந்து செய்றாங்க. அதற்கு மக்கள் ஆதரவு குடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பல கட்சிகளும் இன்றைக்கு அதற்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இத குறைந்தபட்சம் இதை தூக்கி எறிகிற காலம் வரைக்கும் கூட காங்கிரஸ்க்கான ஆதரவு பெருகி வருவதற்கான சூழல் இன்றைக்கு இருக்கு. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி, நன்றி.